அரசியல் பார்வையாளர் மத்தியில சொல்லப்படக்கூடிய கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அவர் 4ஆம் தேதி வரை அவருடைய கெடு, 5ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய அரசியல் பயணத்தை மீண்டும் தொடங்க போகிறேன். ஒரு இடைவெளி விட்டு விடுமுறை போல இருந்த ஒரு இடைவெளியில வரக்கூடிய 4ஆம் தேதி வரை அமைதியாக இருந்தது. 5ஆம் தேதிக்கு பிறகு என்னுடைய செயல்பாடு தொடங்கும்னு சொல்லியிருந்தாரு. அதை அவர் தொடங்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தொடங்குவதற்கான ஒரு ஒப்புதலாக அதிமுகவுடைய அம்மா அணியுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திருமதி சசிகலா ஒரு ஒப்புதல் பெறணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு என்டாஸ்மெண்ட், அவங்களுடைய அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக போய் சந்திச்சு வந்திருக்காரு. அதனால ரொம்ப முக்கியமான சந்திப்பா நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு பிறகு அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு திருமதி சசிகலாவுடைய ஒப்புதலும் ஆதரவும் அங்கீகாரமும் உண்டு என்றுதான் அரசியல் அரங்கத்தில் பார்க்கப்படும். இவரா பார்த்துட்டு இவரா செய்யறாரு, எங்களுடைய ஒப்புதல் கிடையாது, கட்சியுடைய தலைமையோட ஒப்புதல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேர் வரக்கூடாதுனால சந்தித்து சில நாட்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற கணக்குனாலையும் இப்போ 4ஆம் தேதிக்கு 5ஆம் தேதிக்கு பிறகு நான் செயல்பட துவங்க போறேன் மீண்டும் அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அந்த வகையில சசிகலாவுடைய ஒப்புதல் திரு தினகரனுடைய நடவடிக்கைகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்டாஸ்மெண்டா இந்த சந்திப்பை பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் அவர் சொன்னது தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல ஆபரேஷன் அறுவை சிகிச்சைகள் செய்யப்படும் அவர் சொல்லியிருக்காரு. திரு ஜெயக்குமார் பற்றி கேட்கும் போது அவர் நடவடிக்கை எடுக்கிறது போல ஆரம்பிச்சு போய் அப்புறம் சொல்லக்கூடிய வார்த்தை அவரில் நண்பர்களா பார்ப்போம், அவங்களுக்கு திருந்ததுக்கான வாய்ப்பு கொடுப்போம், திருந்தாங்கன்னா சந்தோஷம் தான் சொல்லி சொல்றாரு. நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதமா சொல்ல, திருந்தவில்லை, அது உடன்பட்டு செயல்படவில்லை அப்படின்னா அடுத்து என்ன பாப்பான்னு சொல்லி பார்த்துட்டு அதை பத்தி திரும்ப நான் பேச விரும்பல அப்படிங்கிற பதிவு பண்றாரு. சோ ஜெயக்குமார் மீது கடுமையான வருத்தத்தில் இருக்கிறாருங்கிறது தெரியுது. ஆனா நடவடிக்கை இருக்குமா அப்படிங்கிற பத்தின ஒரு பதில் மாறி போய் நிக்கிற பாக்குறோம். அதிமுக ஆட்சி பற்றி கேள்வி எழுப்பும் போது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், உடன்பட்டவர்கள், முரண்பட்டவர்கள் அத்தனை பேருமே கருத்து சொல்லும் போது திரு தினகரன் அவர்கள் கருத்து சொல்லாமல் இருப்பதை கவனிக்க வேண்டும். ஆட்சி செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லும் போது நல்லா இருக்குன்னு சொல்லல, நல்லா இல்லைன்னு சொல்ல, எப்படி இருக்குங்கிறத அடுத்து வரக்கூடிய பொதுக்கூட்டங்கள்ல நான் பேசுவேன் அப்ப பாத்துக்க சொல்றாரு. சோ ஆட்சி முறை பற்றி அவருக்கு ஒரு மாற்று பார்வை இருக்குது என்கிறதா ஒரு அப்சர்வேஷனா ஒரு பொது பார்வையை பார்க்க முடியுது. ஆட்சி மீது ஒரு முழுமையான திருப்தி இருந்தா சிறப்பா செயல்படும். அவருடைய உறவினர்களா இருக்கக்கூடிய திரு நடராஜன் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. திரு திவாகரன் நல்லா இருக்கு. அவங்க எல்லாருமே ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தலைமையில சிறப்பாக செயல்படுதுன்னு அவங்க பாராட்டு தெரிவிக்க, இவர் அந்த பாராட்டு தெரிவிக்க தயங்குறதை நம்ம பார்க்கிறோம். இவருக்கு ஒரு முரண்பட்ட பார்வை இருக்குதா நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அவர் ஆட்சி எப்படி செயல்படுகிற பொதுக்கூட்டங்கள்ல சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், கட்சி அலுவலகத்துக்கு கட்டாயம் செல்வேன் என்று சொல்லியிருக்காரு. கட்சி அலுவலகம் செல்வார் அப்படிங்கிறதா பிரதானமான கேள்வி இருந்தது. ஏன்னா இவர் முன்னாடி அறிவித்தது பூரா பொதுக்கூட்டங்களுக்கு போவேன், நிறைய ஊர்வலம் சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்லியிருந்தாரு. கட்சி அலுவலகத்துக்கு பொதுக்கூட்டங்களுக்கு போகும்போது யாருமே ஒரு தடுக்க முடியாது, தயங்க வேண்டியதும் இல்ல. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஏற்கனவே பல பொதுக்கூட்டங்கள் போயிட்டு இருக்காரு. அது மாதிரி இந்த பொதுக்கூட்டங்களும் நீதி கேட்டு போலாம், மக்கள்கிட்ட தனக்கு செல்வாக்கு இருக்குன்னு காட்டலாம். கிட்டத்தட்ட 35-36 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவா பார்த்துட்டு போயிருக்க பாக்குறோம். சோ அவங்களுடைய தொகுதியில போய் கூட்டம் நடத்தும் போது ஒரு பெரும் கூட்டம் வருது, எனக்கும் அதிகமான கூட்டம் இருக்கு காட்டலாம், அதுல ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனா கட்சி தலைமை அலுவலகம் செல்லும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா 87களில் நடந்த மாதிரி, 1987 நடந்த மாதிரி கட்சி அலுவலகம் யாருக்குங்கிற மாதிரி ஒரு முரண்பட்ட நிலைமை வரலாம், தடுக்க முடியுமா? அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய என்னைய என்னுடைய கட்சியத்துல செல்றது தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு பண்றாரு. இது இவர் ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாரு. அதிகமான காவல்துறையை நிறுத்துவதன் மூலமாக அரசு ஒரு செய்தியை பகிர்கிறது. இவர் என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லணும், அவர் ஒரு செய்தியை பகிர்கிறாரு. பட் அவர் சொல்றது என்னன்னா 5ஆம் தேதியே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் என்னைக்கு நான் போவேங்கிறத உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போவேன். அப்ப அப்படின்னு சொல்லும் போது 5ஆம் தேதி தான் போவாருன்னு சொல்லிட்டு பின்னொரு நாள்ல போலாம், ஒரு 3 மாசம் நான் போகாம இருக்கிறேன், இனிமே 5ஆம் தேதி போயிருங்கிறது உத்தரவாதப்படுத்தல, பின்னொரு நாள்ல போலாம் சொல்லிருக்கேன், என்னைக்கு போவேங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு. ஜெயக்குமாருக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. திவாகரனோட சண்டை இல்ல, யாருடன் சண்டை இல்லை, எல்லாருமே இணக்கு பார்த்தா போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 122 எம்எல்ஏ கூட ஆதரவு எங்களுக்கு அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அரசு பத்தி கருத்து சொல்ல தயங்குறாரு. சசிகலாவுடைய என்டாஸ்மெண்ட் இருக்குங்கிற காட்டுறாரு. துணை ஜனாதிபதி தேர்தல்ல நாங்க திரு வெங்கைய நாடுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிறத, எப்படி ஜனாதிபதி தேர்தல்ல ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு கடைசியாக தன்னுடைய ஆதரவை சொன்னாரோ, எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து விட்ட பிறகு கடைசியாக இவர் ஆதரவு தெரிவித்தாரு. திருமதி சசிகலா அவர்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட தகவல் வந்த பிறகு தான் சொன்னேன்னு சொன்னாரு. அதே போல தற்போதும் கூட திருமதி சசிகலாட்ட பேசிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய தகவல் பேர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த தகவலையும் கடைசியா சொல்லியிருக்காரு. துணை ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய ஆதரவு திரு வெங்கைய நாடுக்கு உண்டு அப்படின்னு ஜனாதிபதி தேர்தல் எடுத்த மாதிரி முடிவு. இதுலயுமே ஏற்கனவே நம்ம திரு வெங்கைய நாயுடுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே ஆதரவு வச்சு பாக்குறோம். இதுல சிக்னிபிகண்டான விஷயங்கள் 3, கட்சி அலுவலகம் கட்டாயம் செல்வேன் என்பதும், ஆட்சியை பற்றிய என்னுடைய கருத்தை நான் பொதுக்கூட்டங்களில் செல்வேன் அப்படிங்கிறதும், தேவைப்பட்ட நேரங்களில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அப்படிங்கிறது 3 முக்கியமான விஷயங்களும் பார்க்க வேண்டியிருக்குது. திரு பாண்டிய, இப்போ இவர் தொடர்ந்து தீவிரமாக கட்சி பணியில ஈடுபட போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் அணியினர் தரப்புல இந்த ஒரு விவகாரம் எப்படி பார்க்கப்படும், இதை நம்ம எப்படி இன்ஃபர் பண்ணிக்கலாம் திரு பாண்டிய?
இல்ல அவங்க இது வந்து எப்படி பார்க்கப்படுங்கிறது அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்க முடியும். இதுல வந்து ஒரு பொது பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா, இது வந்து எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் பன்னீர்செல்வம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சருக்கும் இன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய பார்வை தாண்டி இப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் மற்றும் கட்சியுடைய அதிமுக அம்மா அணியுடைய துணை பொதுச்செயலாளர் திரு டிடி விதிரன் அப்படிங்கிற மாதிரி மெயின் லைனுக்கு இவங்கன்ற வருவதற்கான முயற்சி. இப்ப வந்து 2 அணியா இருந்தது 3 அணியா மாறினது. 3 அணியில தானா ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லி இவர் சொன்னதுனாலையும், ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி திரு ஜெயக்குமார் அமைச்சர் அவர்கள் சொன்னதுனாலையும் இதுல வந்து ஒரு அமைதியான பார்வை வந்து 2 அணி மட்டும் தான் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அணியும் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான அணியும் தற்போது வந்து மீண்டும் ஆக்டிவா செயல்பட போறேன்னு சொல்லி சொல்லும் போது இந்த 3 வந்து 2ஆக மாறிதான், 3 வந்து ஒரு ஆழமான 3 அணியா மாற போகுது அப்படிங்கிறத பொறுத்தது பார்க்க முடியும். இவருடைய செயல்பாடு எப்படிங்கிறது பன்னீர்செல்வம் அணிகள் கூடுதலா ரொம்ப கூர்மையா அவதானிச்சுட்டு இருப்பாங்க. இது என்ன மாதிரி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா இவருடைய குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய 2 கோரிக்கையில ஒரு கோரிக்கையா இருக்குது. இடையில நிறைய ஆஃப் த ரெக்கார்ட்ல ஆன் ரெக்கார்ட்ல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. நிறைய சமரசங்கள் நடக்குது. திரு பன்னீர்செல்வம் தலைமையில சில முயற்சிகள் நடக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில சில முயற்சிகள் நடக்குது. திரு தினகரன் தலைமையில சில முயற்சி நடக்குது. எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படணுங்கிறதுல அவங்களால ஆன முயற்சி எடுத்துட்டே இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது, இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத திரு பன்னீர்செல்வம் அணியில கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. திரு பாண்டியன், நேற்று அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது கட்சியும் ஆட்சியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் இருக்கிறது போன்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இவர் வந்து தான் தொடர்ந்து தீவிரமாக கட்சி பணியில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார். இது கட்சியில மேலும் மேலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? நிச்சயமா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தான் செய்யும். அதனாலதான் 3 அணியா பிளவுபட்டு கிடக்காங்க. அந்த குழப்பம் இருக்கிறால தான் 3 அணியா பிளவுபட்டு இருக்காங்க. திரு ஜெயக்குமார் அவர்கள் தெளிவாக நாங்கள் வந்து கட்சியும் ஆட்சியும் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் அவருடைய தலைமையில் தான் செயல்பட்டு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவர்கள் தாக்கல் செய்த அத்தனை பிரமாண பத்திரங்களையும், தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த அத்தனை பிரமாண பத்திரத்திலையும் திருமதி சசிகலா பேரும் திரு டிடி விதிரன் பேரும் சேர்ந்து 3ஆவதாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய கட்சியில தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பேரும் சேர்த்தா இருக்கு தவிர இவர்கள் 2 பேரும் அந்த அபிடவிட்ல பிரமாண பத்திரங்கள்ல நீக்கப்படவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய பேரை சேர்த்தான் கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் சசிகலா அவர்கள் துணை பொதுச்செயலாளர் நியமிக்கப்பட்டதும், அவரால் நியமிக்கப்பட்ட திரு டிடி விதிரன் துணை பொதுச்செயலாளர் இருப்பதும், அவர்களால் நியமிக்கப்பட்டக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய நான் வந்து தொடர்றதும் 3க்கும் சேர்த்து அப்படின்னா எல்லாருமே அவங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ கட்சி என்பது யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. அதற்கான ஆட்சி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இருக்குங்கிறது சட்டப்படியான உண்மை. அதுல யாரும் செகண்ட் தாட்டை சொல்ல முடியாது. திரு டிடி விதிரன் கூட பலமுறை சொல்லும் போது எனக்கும் அரசுக்கும் தொடர்பு கிடையாது, அவர்கள் அரசை நடத்தினால் நாங்கள் கட்சி நடத்த சொல்லி பல பேரை டிட்டாச் பண்ணிக்கிறாரு. கட்சி யாருக்கு அப்படிங்கிறதுதான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் திரு பன்னீர்செல்வம் தலைமையிலும் திரு டிடி விதிரன் தலைமையிலும் 3 முரண்பட்ட பார்வைகள் இருக்குது. அது 5ஆம் தேதிக்கு பிறகு இன்னொரு உறுதியான நிலைப்பாடு தெரிய வரலாம். திரு பாண்டியன், இப்போ 2 அணி இணைப்புல இந்த ஒரு விவகாரம் மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாமா? அணிகள் இணைப்பை பொறுத்தளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தணும்னு சொல்லிட முடியாது. அணிகள் இணைப்புங்கிறது ஒரு முனைப்பு நோக்கி போலாம். ஏன்னா இது திரு டிடி விதிரனுடைய செயல்பாடு என்னவா இருக்கிறது, அது வந்து அவர் பலமுறை திரு ஜெயக்குமார் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வைத்தாலும் கூட இவர் பதிலுக்கு கடுமையான விமர்சனத்தை வைக்காமல் அதை பத்தி எல்லாம் சொல்றது நியாயம் இல்லைங்க, மாறி மாறி பேசி இருந்தா போர் அடிக்கும்னு சொல்லி சொல்றாரு. அவர் நடவடிக்கை எடுப்பது போல சில வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டு அவரும் சரி மனம் திருந்துவார் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சொல்றாரு. அடுத்தவர் சொல்லும் போது யார் மீதும் நடவடிக்கை எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, எல்லோரோடும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அது உறவினர்களா இருந்தாலும் சரி மற்ற நண்பர்களாலும் சரி எல்லோரும் அரவணைச்சலுங்கிற நோக்கம் சொல்றாரு. சோ ஒரு அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்குங்கிற பொறுத்துதான் 3 2 ஆகுமா, 2 1 ஆகுமா, இல்லாட்டி 3 வந்து ஆழமான பிளவாக விரிசலாக இருக்கக்கூடியது பிளவாக மாறுவாங்கிற பொறுத்து பார்க்கும். அது திரு தினகரனுக்கு இன்னைக்கு தெளிவா காங்கிட்டா தெரியக்கூடியது திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அணி, திரு டிடி விதிரன் தலைமையிலான அணி 3 அணிகள் முரண்பட்டு கிடப்ப பார்க்கணும். தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி 2 அணியா நிற்கிறார்கள், நிகழ்ச்சியில 3 அணியா நிற்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஒன்றுபட்டு செயல்பட போகிறார்களா இல்லையா, 3 பேரும் சேருவதற்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது, திரு டிடி விதிரனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறத பொறுத்து. ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் அணியிலிருந்து திரு ஆறுகுட்டி அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருடைய அணிக்கு வந்திருக்கிறாரு. சோ வேறு யாரெல்லாம் தாவுறாங்க, எந்தெந்த பக்கம் மாறுறாங்க, எந்த பக்கம் அணி இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சபடி கிட்டத்தட்ட 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சேர்த்து அந்த பக்கம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு டிடி விதிரனுக்கு பகிரங்கமான ஆதரவு தெரிவிச்சிருக்கார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 80 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஆவரேஜா 80 சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருடைய பக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னமும் யார் யாருக்கு என்னென்ன ஆதரவுங்கிற முழுமையா தெரிஞ்ச பிறகு அது திரு டிடி விதிரன் தன்னுடைய பலத்தை எந்த அளவு காட்ட போறாரு, என்னென்ன சர்ப்ரைசஸ் வச்சிருக்காருங்கிற பொறுத்து 3 2 ஆகுமா, 2 1 ஆகுமா, இல்லாட்டி 3 ஆழமாகுமாங்கிறத பொறுத்து பார்க்கணும்.